ஒண்ணுமே விஜய் ஸ்கோர் பண்ண மாட்டாருன்னு தொடர்ந்து பேசிட்டே இருந்தீங்க. ஒரு இடம் ஜெயிக்க மாட்டாரு. ஏன்னா நீங்க களத்துக்கு அது ஒரு தற்கொலை கூட்டம், அது ஒரு குட்டி நம்பர்ஸ், பல விஷயங்கள் ரீல்ஸ்ல மட்டும் தான் போடுவாங்க. களத்துக்கு பார்க்கும்போது களத்துல எங்கேயுமே அவங்க இல்ல. ஒரு போராட்ட களத்துல வீரியமா போராடுறாங்க. அமைதி புரட்சி நடந்திருக்கா, விசில் புரட்சி நடந்திருக்கா? அப்ப விஜய் சொல்ற மாதிரி அதான் இன்ஸ்டாகிராம் புரட்சி நடந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஓட்டு போட முடியாதுல்ல. இன்ஸ்டாகிராம்ல உள்ளவன் தான் ஓட்டு போய் இன்ஸ்டாகிராம்ல கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வச்சு ஓட்டு போட முடியுமா? இன்ஸ்டாகிராம்ல ஓட்டு போய் அங்க இருக்கக்கூடிய இவிஎம் பேலட்ல தானே ஓட்டு போட முடியும். அங்க தானே ஓட்டு போட்டுருக்காங்க. மொத்த பேர் அங்கதான் இருக்கிறான். அப்ப விசில் புரட்சினா அதானே. விசில் புரட்சினா புரட்சியை வந்து நீங்க கேவலப்படுத்தாதீங்க. புரட்சிங்கிறது வந்து ஒரு அழகான சொல்லு. நீங்க வந்து புரட்சினா மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சி இருக்கு பாருங்க. அந்த காங்கிரஸ் கட்சியை பெரிய பணக்கார கட்சியை 18 வருஷம் பேசியே அண்ணாதுரை வீழ்த்தினார்ல. 67 அது புரட்சின்னு சொல்லலாம். 67 நடந்த மாதிரி தான் இப்ப திமுக 67க்கு பிறகாக 50 ஆண்டுகள் திராவிட அரசியல்படுத்தப்பட்ட கூட்டத்தால ஏற்படுத்தப்பட்டது ஒரு புரட்சி. அரசியல்படுத்தப்பட்ட கூட்டத்தால, இது அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம் கிடையாது. அரசியல்படுத்தப்பட்ட கூட்டத்தால ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் புரட்சி. நீங்க அரசியல்படுத்தப்படாத சிதறி கிடக்கிற கூட்டங்களை அவர் வந்து ஒன்று சேர்த்து தன்னுடைய நாயக பிம்பத்தால மட்டும்தான் இது நடந்திருக்குது. ஏங்க யாருக்குமே எந்த வேட்பாளரும் தெரியாம ஒருத்தன் ஓட்டு போட்டிருக்கான். விஜயோட கொள்கைகளும் யாருக்குமே தெரியல. 50 தலைவர்களை யாருக்குமே தெரியல. பெரியாரை பத்தி யாருக்கும் தெரியல. அம்பேத்கரை பத்தி யாருக்கும் தெரியல. ஆனாலும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா விஜய்க்காக விழுந்த ஓட்டு. நீங்க நான் சொல்லல. ஆமா சார், விஜய் அவர்களே அதான் சொல்றாரு. விஜய் நான் தான் 214 தொகுதி அதான் நாயக பிம்பம். விஜய்க்காக தான் ஓட்டு நம்புங்கன்னு சொல்றாரு சார். நாயகர்கள் வழிபாடு தனிநபர். 2021 கமலஹாசன் அவர்கள் வந்தாங்க. அவர் ஒரு பெரிய நாயகர் தான். அது நாயக பிம்பம் ஓட்டு போடல. மக்கள் நம்பிக்கை ஏதோ ஒரு வகையில வைக்கணும்ல. அந்த நம்பிக்கையை இவர் பெற்றிருக்கிறாருங்கிறது இந்த தேர்தல். கமலஹாசன் வந்து அதாவது தன்னுடைய சினிமா ஃபீல்டுடைய கடைசி காலகட்டம். அவர் தொடர்ச்சியான தோல்வி படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. வயதும் ஆயிடுச்சு. இன்னொன்று அவர் எல்லா பக்கமும் அவர் வந்து ரீச் ஆன ஆள் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு பரவலான ரசிகர்கள் இருந்தாங்க. விஜய்க்கு வந்து தமிழ்நாடு முழுக்கவே ஒரு பரவலான ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர் கூட்டத்தை வச்சு தொடர்ச்சியாக சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், அவங்க ரீல்ஸ் போட்ட எல்லாரும் வென்றிருக்காங்க. இன்னொன்று அதை தாண்டி நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது, வெறும் நாயக பிம்பம் அதெல்லாம் தாண்டி நீங்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகலேருந்து சீட்டு கிடைக்கலன்னு வெளியேறிய எல்லாரும் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய தலைவர்களா, ஒன்றுமே இல்லாதவங்கன்னு பல மேடைகள்ல பல வீடியோக்கள்ல நீங்களே பேசுனீங்களா? அவங்க களத்தில் வந்து இப்படி நீங்கள் வந்து எடுத்துக்காட்டுக்கு ரெட்டியார்பட்டி நாராயணன் இருக்கலாம், திருநெல்வேலி RS முருகனாக இருக்கலாம், செங்கோட்டையனாக இருக்கலாம், JCD பிரபாகரா இருக்கலாம், VS பாபு அவர்களாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே என்னன்னா அதிமுகவில் களம் கண்டவங்க, எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக இருந்தவங்க. அவங்களுக்கு வந்து இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் எப்படி நியமிப்பது இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தாவேக்காக அதை சொல்றாங்க. அதுதானே சார் ஒரு ஸ்ட்ராட்டஜி. யாரெல்லாம் அங்க வாய்ப்புகள் மறுக்கப்படுதோ அவங்களெல்லாம் அழைக்கிறாரு. இப்போ நீங்க ஏற்கனவே இருந்த திமுக அதிமுக ஆட்களை எடுத்து கொண்டு இது ஒரு மாற்றம் அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே இருந்த ஆட்களை கொண்டு வந்து ஒரு ஆட்சி அமைச்சுக்கிறார். அவங்க எல்லாம் களத்துல வேலை பார்த்தாங்க தான் சொல்லலாம், வேலை பார்க்கலன்னு சொல்லல. அவங்க வேலை பார்த்திருக்காங்க, வாக்குச்சாவடியில் வேலை பார்த்திருக்காங்க, தேர்தலில் வெல்வதற்கு என்னென்ன வேலையோ அதை பார்த்திருக்காங்க. ஆனா இது ஒரு கொள்கை ரீதியான வெற்றி, இது ஒரு மாற்றத்துக்கான வெற்றி, இது ஒரு புரட்சி.